ராயபுரம் சட்டமன்ற தொகுதி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு டி ஜெயக்குமார் அமைப்பு செயலாளர் திரு ராயபுரம் அவருடைய பாதம் படாத இடமே இல்லை. அவர் அமைச்சராக இருந்தவர். அன்றையிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்திற்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற உழைப்பாளி. அப்படி மக்களுக்காக உழைக்கின்றவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர், நல்ல குணமடைத்தவர், எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய அண்ணன் டி ஜெயக்குமார் அவருக்கு 2 லட்சம் வாக்களை அப்படி சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சின்னம், அம்மாவின் சின்னம், ஏழையின் சின்னம், மீனவருடைய சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம் வாக்களிப்பி கருணாநிதி குடும்பமே கிளம்பிட்டு ஒரு பக்கம் தாயும் பேசிட்டு இருக்காரு, மறுபக்கம் உதயநிதி பேசிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் கனிமொழி பேசிட்டு இருக்காரு. அப்ப ஒட்டுமொத்தம் குடும்பமா தேர்தல் இறங்கி சொல்றேன். ஒவ்வொரு கூட்டத்திலையும் குடும்ப ஆட்சி தேவையா, கருத்தின் தேவையா? ஏங்க அந்த கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த குடும்பத்தை தவிர்த்து வேற எவரால் உள்ள நுழைய முடியுமா? அப்படி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்துள்ளதான் முன்னிலைப்படுத்துறாங்க, வேற யாரும் கிடையாது. அதனாலதான் இந்த தேர்தல் வாரிசு அரசியலுக்கும் குடும்ப ஆட்சிக்கும் முட்டுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். முட்டுப்புள்ளி வைப்பீங்களா? நீங்களுக்கு மீனவர் மீட்பு மற்றும் இழுவைப்பட வசதி செய்து கொடுக்கப்படும். அதோட மீனவர்களுக்கு மாதம் மானியம் வழங்கப்படும் டீசல் 500 லிட்டராக மீட்பும். 65 வயதுக்கு மேற்பட்ட மீனவர்கள் அவர்களுக்கு ஓய்வூதியமாக மாதம் 2500 ரூபாய் வழங்கும். ஏழை மீனவர்களுக்கு அரசாங்கத்தின் சார்பாக அற்புதமான காதல் வீடு கட்டி இவ்வளவு இஸ்லாமிய பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை நிறைவேற்றது. அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. மீண்டும் சொல்றேன், ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. கூட்டணி என்பது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அமைப்பது, கொள்கை என்பது நிலையானது. எங்கள் கொள்கை, எங்களுடைய தலைவர் வகுத்த கொள்கையிலே நாங்கள் எப்பொழுதும் புரளாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கட்சி அதிமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து, இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற போது பல்வேறு நன்மைகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரு சிலவற்றை நேரத்தில்
கொடுக்க விரும்புகிறேன். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த பொழுது 2001ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து கோரிக்கை வச்சார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று முடிந்த ரமலான் மாதத்துல பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக. நாகூர் தெற்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டளை முதலில் விலையில்லாமல் வழங்கிய அரசாங்கம் அதிமுக. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய பொதுமக்களுக்கு மத்திய அரசு நிதியுதவி வழங்கிட்டு இருந்தது. திடீரென்று நிறுத்தப்பட்டு விட்டது. 2019ஆம் ஆண்டு என்னை இஸ்லாமிய பெருமக்கள் சந்தித்து அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மானியம் வேண்டும் கேட்டாங்க. தொடர்ந்து வழங்கணும். 2021ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் சந்தித்து நீங்கள் ஒதுக்கப்படுகின்ற நிதி போதாது, உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு 6 கோடியிலிருந்து 12 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அதிமுக.